ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ப்ரோக்ராமிங் இன்ஸ்பயர். இது நம்ம ஜாவாஸ்கிரிப்டோட செகண்ட் வீடியோ. லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஜாவாஸ்கிரிப்டோட பேசிக்ஸ், அது எங்கே ரன் ஆகுது, ப்ரௌசர்னா என்ன, நோட் ஜேஎஸ்னா என்ன, ஸோ பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம கிளியராக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கோட் கொடுத்ததுக்கப்புறம் ஜாவாஸ்கிரிப்ட்குள்ளே வந்து என்ன நடக்குது, ஸோ அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுது, யார் வந்து மேனேஜ் பண்ணுற எக்ஸிக்யூஷன் எல்லாமே. நம்ம வந்து ஒரு சிம்பிளாக டாட் ஜேஎஸ் ஃபைலில் வந்து கோட் எழுதி நம்ம அந்த கோட் ஏரை வந்து ரன் பண்ணுறோம். அவுட்புட் வந்து எப்படி வருது, ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன நடக்குது, பேக்ரவுண்டில் ஜாவாஸ்கிரிப்டில் என்ன பண்ணுது. ஸோ இதை புரிஞ்சுக்காம நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் படித்தா நம்மளுக்கு வந்து இன்பிட்வீன் நமக்கு நிறைய கேப்ஸ் இருக்கும். அதே மாதிரி நம்ம அட்வான்ஸ் கான்செப்ட் வந்து போகும்போது புரியறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஜாவாஸ்கிரிப்டோட கோர் ஒர்க்கிங் மாடலை பார்க்கலாம். அது எப்படி கோட் வந்து ரன் பண்ணுதுன்னு டீப்பாக புரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. ஸோ பிகாஸ் இந்த கான்செப்டை வந்து புரிஞ்சுக்கிட்டாதான் ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, எக்ஸிகியூஷன் ஃப்ளோ வந்து எப்படி நடக்குது, ஃபியூச்சரில் வர கான்செப்ட்ஸ் வந்து எல்லாமே நமக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சுக்க வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ லெட் ஸ்டார்டட் பை அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு ஜாவாஸ்கிரிப்ட் ரன்ஸ் கோட். ஓகே, இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம எல்லாரும் ஒரு அசம்ஷன் வந்து கோடு எழுதியிருப்போம். நம்ம கோடு எழுதுனதுக்கப்புறம் அது வந்து லைன் பை லைனாக தான் எக்ஸிக்யூட் ஆகும். லைக் லைன் 1, அப்புறம் லைன் 2, லைன் 3. ஸோ இது எல்லாமே ஆர்டரில் தான் ரன் ஆகுதுன்னு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பட் ஒய்? ஸோ ஏன் ஜாவாஸ்கிரிப்ட்ஸ் ஆல்வேஸ் அந்த ஆர்டரை வந்து ஃபாலோ பண்ணுது? ஏன் ரேண்டமாக எக்ஸிக்யூட் பண்ணல? எது அது வேணும்னா லைன் 3 வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணலாம், இல்லை லைன் 2 வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ ரியலாக அப்படி நடக்கவே இல்லை. ஜாவாஸ்கிரிப்ட்ஸ் ஆல்வேஸ் ப்ராப்பர் ஆர்டரை வந்து நம்மளுக்கு வந்து ஃபாலோ பண்ணுது. ஸோ ஆக்சுவலாக என்ன நடக்குது உள்ள, யார் டிசைட் பண்ணுறா இந்த எக்ஸிக்யூஷன் ஆர்டர் எல்லாம், இதை புரிஞ்சுக்கணும்னா நம்ம கொஞ்சம் டீப்பாக போகணும். ஸோ லெட்ஸ் பிரேக் திஸ் டவுன் ஸ்டெப் பை ஸ்டெப். ஓகே, இப்போ ஒரு சூப்பர் சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கோட் வந்து ஆல்ரெடி வந்து எழுதி பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கோட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஸோ இதை பார்த்தீங்கன்னா 3 கன்சோல் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் தான், ஆனால் ஒரு பிக் கான்செப்ட் வந்து இதை ஹைடாக இருக்குது. ஸோ இதை வந்து நீங்களே உங்கள் ப்ரௌசரில் போட்டு ஒரு JavaScript ஃபைல் கிரியேட் பண்ணி இதை வந்து ரன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ஸோ இதை அவுட்புட் வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அது உங்களுக்கே தெரியும். ஸோ எவ்ரி சிங்கிள் டைம் நீங்கள் இதை வந்து ரன் பண்ணி பார்க்கும்போதும் நீங்கள் இதை வந்து பண்ணாலும் சேம் அவுட்புட் தான் வரும். ஃபர்ஸ்ட் ஏ வரும், செகண்ட் பி வரும், அண்ட் தேர்ட் வந்து சி வரும். இது ஒரு தடவை இல்லை, எவ்ரி டைம் இதே சேம் தான் வரப்போகுது. ஸோ நீங்கள் எத்தனை தடவை இதை ரன் பண்ணாலும் இது பிஎஸ்சின்னு மாறாது, சிபிஏன்னு மாறாது, இதில் ரேண்டமாக ஏதோ ஒரு வேலையை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாது. ஸோ ஆல்வேஸ் ஆர்டரை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணும். ஸோ இது வந்து கோ இன்சிடென்ஸ் கிடையாது. ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு கிளியர் சிஸ்டம் இருக்கு, ஒரு ப்ராப்பர் ஒர்க்கிங் மாடல் இருக்கு. அதை தான் நம்ம இப்போ வந்து பிரேக் டவுன் பண்ணி இதை கொஞ்சம் டீப்பாக நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கான பேக்ரவுண்டில் இருக்கிற கான்செப்ட் என்ன? ஸோ இந்த ஹோல் கான்செப்ட் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாவாஸ்கிரிப்ட் இஸ் லைக் எ சிங்கிள் த்ரெட்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஒன் கான்செப்ட் புரிஞ்சனாதான் ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு கிளியர் ஆகும். ஸோ இப்போ சிங்கிள் த்ரெட்னா என்னன்னு நம்ம வந்து கிளியராக பார்க்கலாம். இப்போ நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் பற்றி சொல்லும்போது கோரில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரூல் இருக்குது. ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஒரு சிங்கிள் த்ரெட்டட். பட் இதோடைய ஆக்சுவல் மீனிங் என்ன, த்ரெட்னா என்ன? சிம்பிளாக சொல்லணும்னா கம்ப்யூட்டர் ஃபாலோ பண்ணுற ஒரு சிங்கிள் பார்ட் ஆஃப் டாஸ்க்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஈஸியாக இமேஜின் பண்ணிக்க ஒரு ரோட் மாதிரி நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ டாஸ்க் எல்லாம் அந்த ரோட்டில் தான் வந்து நம்மளுக்கு போகணும். ஆனால் ஜாவாஸ்கிரிப்டுக்கு என்ன இருக்குன்னா ஒன்லி ஒன் ரோடு தான் இருக்குது. ஸோ ஒன்லி ஒன் த்ரெட். அதனால தான் என்ன நடக்கும்னா, ஜாவாஸ்கிரிப்ட்க்கு ஒரு டைமில் ஒரு டாஸ்க் தான் நம்மளுக்கு அசைன் பண்ண முடியும். ஸோ 2 டாஸ்க்கும் சேம் டைமில் பண்ண முடியாது. மல்டி டாஸ்க்கும் கிடையாது, அண்ட் பேரல் எக்ஸிகியூஷன் நம்மளுக்கு கிடையாது. ஸோ அட் எனி கிவன் மூமெண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் ஒன் இன்ஸ்ட்ரக்ஷன் மேலே தான் ஃபோக்கஸ் பண்ணும். ஓகே, அதனால தான் நமக்கு கொடுக்குற கோட் எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் ஜாவாஸ்கிரிப்ட்னா என்ன பண்ண முடியும் அண்ட் ஒன் டாஸ்க் அட் த டைம்னா என்ன. இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்க ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இதுல இருந்து எடுத்துக்கலாம். இப்போ நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு ஒர்க்கர் இருக்காரு. அவர்கிட்ட வந்து என்ன இருக்குன்னா ஒரு ஸ்டாக் ஆஃப் டாஸ்க் வந்து இருக்கு. அவர் டேபிள் அசைன் பண்ணியிருக்காங்க, டாஸ்க் 1, டாஸ்க் 2, டாஸ்க் 3. ஸோ அவர் இப்போ என்ன பண்ணுவாருன்னா ஃபர்ஸ்ட் டாஸ்க்கை எடுத்து அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுவார். அதை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் டாஸ்க் வந்து அவர் அதை எடுப்பார். ஸோ இதில் வந்து எந்த ஒரு மல்டி டாஸ்க்கும் கிடையாது, நோ டிஸ்ட்ராக்ஷன் அண்ட் நோ ஸ்கிப்பிங். ஸோ டாஸ்க் 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் டாஸ்க் 2 வந்து போகும், அப்புறம் தான் டாஸ்க் 3. ஸோ எக்ஸாக்ட்லி இதே மாதிரி தான் ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அது ஒரு சூப்பர் ஃபோக்கஸ்டு ஒரு ஒர்க்கர் மாதிரி ஒரு டைமில் ஒன் டாஸ்க் தான் வந்து ஹேண்டில் பண்ணும். ஃபைனலி ஃபினிஷ் த ஒன் டாஸ்க் அண்ட் மூவ் டு தி நெக்ஸ்ட் டாஸ்க்.
ஸோ இதுதான் ஜாவாஸ்கிரிப்ட் சிங்கிள் த்ரெடட் பிஹேவியரோடைய ரியல் மீனிங். ஓகே, இப்போ நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிட்டோம். ஜாவாஸ்கிரிப்ட் வந்து சிங்கிள் த்ரெடட், ஒரு டைமில் ஒரு டாஸ்க் தான் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு. பட் இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இது நம்ம கோடுக்கு என்ன எஃபெக்ட் வந்து கொடுக்குது? ஜாவாஸ்கிரிப்ட் 1 by 1 வந்து எக்ஸிக்யூட் பண்ணுதுன்னா அதை நம்ம கோடை எப்படி வந்து ரன் பண்ணும்? ஆக்சுவலாக இதுக்கு ஒரு நேச்சுரல் ஒரு கான்சிக்வன்சஸ் இருக்கு. அது வந்து ஒரு ரொம்ப லாஜிக்கலாக நடக்கும். அண்ட் தென் அந்த பிஹேவியருக்கு ஒரு நேம் இருக்கு. அந்த நேம் தான் சிங்க்ரோனஸ் எக்ஸிக்யூஷன். ஸோ அதுதான் இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். சிங்க்ரோனஸ் எக்ஸிக்யூஷன் என்ன மீனிங்னா, உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, திங்ஸ் ஹேப்பன்ஸ் ஒன் ஆஃப்டர் அனதர். ஒரு ப்ராப்பர் சீக்வன்ஸில் அது வந்து நடக்கும். ஸோ அதை நம்ம கோடுக்கு வந்து அப்ளை பண்ணினா எவ்ரி லைனுக்கு ஒரு வந்து டேர்ன் இருக்கு. ஒன் லைன் எக்ஸிக்யூட் ஆகும், அது கம்ப்ளீட் ஆன அப்புறம் தான் நெக்ஸ்ட் லைன் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் லைனுக்கு போகணும்னா ப்ரீவியஸ் லைன் 100% உங்களுக்கு ஃபினிஷ் ஆயிருக்கணும். ஒன் லைன் ஃபினிஷ் ஆனது தென் நெக்ஸ்ட் லைன் வந்து ஸ்டார்ட். ஸோ இதில் வந்து ஸ்கிப்பிங் கிடையாது, பேரலில் வெயிட்டிங்கில், ஸோ வெயிட்டிங்கில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுதான் சின்க்ரோனஸ் எக்ஸிக்யூஷனோடைய ஒரு கோர் ஐடியா. ஸோ நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம வந்து இதை பார்க்கலாம். இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் நம்ம கோடை வந்து பார்க்கும்போது அது என்ன பண்ணுன்னா, கிளவராக யோசிக்க ட்ரை பண்ணும், ஸ்கிப் பண்ணாது. ஸோ சிம்பிளாக என்ன பண்ணுன்னா, லைன் பை லைன் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபர்ஸ்ட் லைன் 1 வந்து ஃபர்ஸ்ட் அதை பார்க்கும். ஸோ இந்த லைன் 1 பார்க்க போது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா console.log ஸ்டார்ட், இதை வந்து இமிடியேட்டாக எக்ஸிக்யூட் பண்ணும். அண்ட் தென் ஸ்டார்ட்டை வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் அடுத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸோ அது வந்து முடிஞ்சுதான்னு செக் பண்ணும், எஸ். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் லைனுக்கு போகும், console.log. நெக்ஸ்ட் ப்ராசஸிங், இப்போ இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும், ப்ராசஸிங்கை நெக்ஸ்ட் பிரிண்ட் பண்ணும். அகெயின் அது வந்து கம்ப்ளீட் ஆகணும், அப்புறம் தான் லாஸ்ட் லைனுக்கு வந்து அது ப்ரோக்ராம் போகும். தென் console.log எண்டு. ஸோ எண்டு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் என்ன பண்ணுதுன்னா, ஸ்ட்ரிக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து அது ஃபாலோ பண்ணுது. லைன் 1 ஃபினிஷ், தென் லைன் 2, தென் லைன் 3. ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் எக்ஸிக்யூஷன்ஸ் ஆல்வேஸ் ஸோ ஸ்ட்ரிக்ட் ஆர்டரில் தான் நடக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த சிங்க்ரோனஸோடைய ஒர்க் ஃப்ளோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஆல்ரைட், இப்போ நம்ம வந்து ஒரு நல்ல ப்ராக்ரஸில் இருக்கோம். ஜாவாஸ்கிரிப்ட் வந்து நமக்கு சிங்கிள் த்ரெட்னு தெரியும், அதனால தான் நம்ம வந்து சிங்க்ரோனஸ் வந்து ரன் ஆகுது, 1 by 1 லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு தெரியும். பட் இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதெல்லாம் எங்கே நடக்குது? ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் வந்து எங்கே மேனேஜ் பண்ணுது? ஸோ கண்டிப்பாக இதுக்கு ஒரு பிளேஸ் கண்டிப்பாக இருக்கும். அது ஒரு இன்டர்னல் ஸ்பேஸாக இருக்கலாம், இல்லை ஒரு என்விரான்மெண்டலாக இருக்கலாம். அங்கே தான் ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் வந்து எக்ஸிக்யூஷன் மேனேஜ் பண்ணும், அண்ட் கரண்ட் லைன் ட்ராக் பண்ணும், அண்ட் நெக்ஸ்ட் என்ன எக்ஸிக்யூட் பண்ணணும்னு டிசைடும் பண்ணும். ஸோ இந்த ஃபுல் ப்ராசஸ் அது வந்து நடக்கிற அந்த பிளேஸ் அண்ட் என்விரான்மெண்ட்டோட நேம் தான் எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட் நம்ம சொல்கிறோம். ஸோ சிம்பிளாக புரிஞ்சுக்க, இது ஒரு ஒர்க் ஸ்பேஸ் மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுங்க, இல்லை இது ஒரு கமாண்ட் சென்டர் மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜினுக்கு இதுதான் ஒர்க்கிங் பிளேஸ். ஸோ இங்கே தான் எல்லா எக்ஸிக்யூஷனும் நடக்கும், இங்கே தான் கோட் வந்து மேனேஜ் பண்ணும். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம கோடை டச் பண்ணுறது கூட இல்லை, அதுக்கு முன்னாடியே இந்த ஃபுல் என்விரான்மெண்ட் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பண்ணும், அப்புறம் தான் எக்ஸிக்யூஷன் முதலுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட் தான் ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூஷனோடைய ஒரு பேஸ் என்விரான்மெண்ட்டை நம்ம சொல்லுவோம். பட் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு, எல்லா எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்டும் சேம் இல்லை, எல்லாம் ஒரே மாதிரியும் கிடையாது. அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்து இங்கே தான் ஒர்க் பண்ணும். ஸோ டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கான்டெக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணும். ஸோ இதை வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா ஒரு ஆஃபீஸ் எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கலாம். ஒரு மெயின் ஆஃபீஸ் வந்து ஃப்ளோரில் இருக்குது, அங்கே தான் வந்து நார்மல் ஒர்க் வந்து நடக்கும். பட் சம்டைம் ஸ்பெசிஃபிக் ஒர்க்குக்கு வந்து ஸ்மால் மீட்டிங்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ரூம் வந்து திரும்பவும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ எக்ஸாக்ட்லி இதே மாதிரி தான் ஜாவாஸ்கிரிப்ட்லையும் நடக்குது. ஒரு மெயின் கான்டெக்ட்ஸ் இருக்கும், அது கூட ஒரு டெம்பரரி கான்டெக்ட்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இப்போ இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸை வந்து நம்ம என்ன வந்து பார்க்கலாம். ஸோ அது பேஸ்ட் ஆன் இது ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா குளோபல் எக்ஸிக்யூஷன் கான்டெக்ட். ஸோ இதுதான் நம்மளோட மெயின் ஒன், அதாவது பிக்கஸ்ட் ஒன். இதுதான் நம்மளுடைய ஒரு மெயின் ஒர்க் ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம். நம்ம ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆன உடனே ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் ஆகிறது இந்த குளோபல் எக்ஸிக்யூஷன் கான்டெக்ட் தான். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமுக்கு எக்ஸாக்டாக ஒரே ஒரு குளோபல் எக்ஸிக்யூஷன் கான்டெக்ட் தான் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே தான் நம்மளுடைய இன்னொரு கான்டெக்ட் வந்து எல்லாமே கிரியேட் ஆகும். ஸோ இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணணும்னா, நம்ம ஃபுல் ப்ரோக்ராம் என்விரான்மெண்ட்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியது இதுதான் குளோபல் எக்ஸிக்யூஷன் கான்டெக்ட். ஸோ குளோபல் எக்ஸிக்யூஷன் கான்டெக்ட் என்ன பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபுல் ப்ரோக்ராமோடைய ஒரு மெயின் ஒர்க் ஸ்பேஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் கான்டெக்ட் ஒன்று இருக்குது. அந்த நெக்ஸ்ட் கான்டெக்ட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் எக்ஸிக்யூஷன் கான்டெக்ட். இது வந்து டெம்பரரியாக வந்து கிரியேட் ஆகும்.
இப்போ வந்து கிரியேட் ஆகும்னா எவ்ரி டைம் ஃபங்க்ஷன் கால் ஆன உடனே புது எக்ஸிகியூஷன் கான்டெக்ட் வந்து நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆகும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு கான்டெக்ட்னா ஃபங்க்ஷன் கால் பண்ணாங்க அது உடனே கிரியேட் ஆகும். ஃபங்க்ஷன் வந்து நடக்கிற வரைக்கும் அந்த கான்டெக்ட் இருக்கும். ஒன்ஸ் அந்த ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சிருச்சுன்னா அந்த கான்டெக்ட் வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆயிரும் அண்ட் பேக் டு தி குளோபல் எக்ஸிகியூஷன் கான்டெக்ட். ஸோ இது ஒரு பெர்மனன்ட் இல்லை, இது வந்து ஒரு டெம்பரரி தான். ஸோ இதை வந்து ஈஸியாக புரிஞ்சுக்க இப்போ ஒரு பாப்பப் ஒர்க் ஸ்பேஸ் மாதிரி நீங்கள் வந்து திங்க் பண்ணுங்க. ஸ்பெசிஃபிக்காக ஒரு டாஸ்க் வந்து கிரியேட் ஆகும் அண்ட் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் க்ளோஸ் ஆகிடும். ஸோ எக்ஸாக்ட்லி இதே மாதிரி தான் ஜாவாஸ்கிரிப்ட்ல ஃபங்க்ஷன் எக்ஸிகியூஷன் கான்டெக்ட் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ வந்து ரெண்டு கான்டெக்ட்டையும் நம்ம வந்து சைட் பை சைடு ஒரு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப கிளியராக புரியும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குளோபல் எக்ஸிகியூஷன் கான்டெக்ட். ஸோ இதுதான் நம்மளோட மெயின் ஸ்டேஜ். ஸோ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆன உடனே நமக்கு கிரியேட் ஆகும். ஒன் டைம் தான் கிரியேட் ஆகும், ஆனால் ஃபுல் ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் இது வந்து இருக்கும். ஸோ இது பெர்மனன்ட் மாதிரி இருக்கும், ஆனால் ஃபுல் எக்ஸிகியூஷன் வந்து ஹேண்டில் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனல் எக்ஸிகியூஷன் கான்டெக்ட் வருவோம். ஸோ இது என்னன்னா டெம்பரரியான ஸ்டேஜ். ஸோ இப்போ ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறப்ப அப்போ தான் புது கான்டெக்ட் வந்து நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆகும். ஃபங்க்ஷன் வந்து ஃபினிஷ் ஆன உடனே அது இமிடியேட்டாக நம்மளுக்கு ரிமூவ் ஆகிரும். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் என்னன்னா குளோபல் ஒன் டைம் கிரியேட் ஆகும், ஃபுல் ப்ரோக்ராமுக்கு இருக்கும். ஃபங்க்ஷன்னா எவ்ரி கால்க்கு வந்து புதுசாக கிரியேட் ஆகும், அப்புறம் கால் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் வந்து டிஸ்ட்ராய் ஆயிரும். ஸோ குளோபல் வந்து பர்மனன்ட், ஃபங்க்ஷன் வந்து டெம்பரரி. ஸோ இப்போ நமக்கு வந்து கிளியராக உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும். ஸோ ரெண்டு டைப் எக்ஸிகியூஷன் கான்டெக்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஓகே, இப்போ நம்ம ஒரு ஃபுல் ஃப்ளோ ஒரு கிளியர் பிக்சராக நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ ஒரு அசம்ஷனில் இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இமீடியட்டாக குளோபல் எக்ஸிகியூஷன் கான்டெக்ட் வந்து நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆகும். அப்புறம் ஜாவாஸ்கிரிப்ட் என்ஜின் என்ன பண்ணோம்னா அந்த குளோபல் எக்ஸிகியூஷன் கான்டெக்ட்குள்ள இருக்க லைன் பை லைன் கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் வந்து கால் வருது, அஸ்யூம் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் கால் வருது. அந்த எக்ஸாக்ட் மொமெண்ட்ல புது ஃபங்க்ஷன் எக்ஸிகியூஷன் கான்டெக்ட் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இது வந்து டெம்பரரி கான்டெக்ட். ஓகே, ஸோ இப்போ ஃபங்க்ஷன் எக்ஸிகியூஷன் வந்து நடக்கும்ல, கோட் ரன் ஆகும் அண்ட் கமெண்ட் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா அந்த கான்டெக்ட் ஃபுல்லாக நெக்ஸ்ட் ரிமூவ் ஆகிடும். அப்புறம் என்ன நடக்கும்னா அகைன் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து பேக் டு தி குளோபல் எக்ஸிகியூஷன் கான்டெக்ட்க்கு வந்துடும். அங்கே இருந்தால் நெக்ஸ்ட் லைன் வந்து நம்மளுக்கு கண்டினியூ ஆகும். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும், தென் ரிமூவ் ஆயிடும், அகெயின் குளோபலுக்கு ரிட்டர்ன் வந்துடும். ஸோ ஜாவாஸ்கிரிப்டோடைய எக்ஸிக்யூஷன் வந்து ரொம்ப கிளீனாக தென் உங்களுக்கு ஆர்கனைஸ்டாக இங்கே வந்து நடக்குது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்கும். ஸோ குளோபல் சொல்லுவாங்க, ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, என்ன கிரியேட் ஆகுது என்ன ரிமூவ் ஆகுதுன்னு உங்களுக்கு ஒரு எக்ஸாக்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்காது. எல்லாம் இப்போ மிக்ஸ்அப் ஆயிருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து டேர்ம்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஃபெமிலியராக இருக்கும். ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸிகியூஷன் வந்து எப்படி நடக்குது நம்ம பார்க்கலாம். ஸோ அது வந்து கிரியேஷன் ஃபேஸில் வந்து என்ன நடக்கும், எக்ஸிகியூஷன் ஃபேஸில் என்ன நடக்கும், ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே கிளியராக புரிஞ்சுக்கிட்டு பார்க்கலாம். இதை ஃபுல் ஃப்ளோ உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணி நான் உங்களுக்கு இதை எப்படி இது பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு ஃபுல் விஷுவல் அனிமேஷனில் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற மெயின் கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஜாவாஸ்கிரிப்ட் கோடை எக்ஸிக்யூட் ஆகிற என்விரான்மெண்ட் தான் எக்ஸிகியூஷன் கான்டெக்ட் நம்ம சொல்லுவோம். ஸோ இதை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்மால் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். இதில் ஜஸ்ட் ஒரு வேரியபிள் வந்து நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், ஒரு ஃபங்க்ஷன் அவுட்டர் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதுக்குள்ளே நெஸ்டடாக ஒரு இன்னர் ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் வந்து என்ன நடக்கும்னா ஃபர்ஸ்ட் இதில் ஒரு குளோபல் எக்ஸிகியூஷன் கான்டெக்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ ஆஃப்டர் உங்களுக்கு புரியறதுக்காண்டி ஒரு டேபிள் மாதிரி நான் இதில் கிரியேட் பண்ணுறேன். ரெண்டு எக்ஸிகியூஷன் ஃபேஸஸ் வந்து இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா கிரியேஷன் ஃபேஸ் அண்ட் அனதர் ஒன்று பார்த்தீங்கன்னா எக்ஸிகியூஷன் ஃபேஸ். இந்த ரெண்டு ஃபேஸும் இதில் இம்பார்ட்டண்டான ஃபேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கிரியேஷன் ஃபேஸில் என்ன நடக்கும், ஸோ இந்த ஃபேஸில் தான் ஜாவாஸ்கிரிப்ட் என்ன பண்ணணும்னா வேரியபிள்ஸ்க்கு மெமரியை ஃபஸ்ட்டு அலோகேட் பண்ணும். ஸோ ஸ்டோர் பண்ணும், ஃபங்க்ஷனை ஸ்டோர் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் கிரியேஷன் ஃபேஸில் இப்போ என்ன பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் லைனில் எடுத்துக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா இங்கே ஏ ஃபர்ஸ்ட் வருதுன்னா அன்டிஃபைன் நம்மளுக்கு ரெண்டர் ஆகுது. ஏன் ஏரியா ஃபர்ஸ்ட் ஏ வந்து ஏன் இங்கே அன்டிஃபைன் வருதுன்னா முதல்ல உங்களுக்கு மெமரியை மட்டும்தான் அலோகேட் பண்ணும். அதில் எந்த ஒரு வேல்யூமே ஃபர்ஸ்ட் இனிஷியல் கிரியேஷன் ஃபேஸில் ஸ்டோர் ஆகாது. உங்களுக்கு ஒன்ஸ் எக்ஸிகியூஷன் ஃபேஸ் எங்கே போதும் அப்போ தான் உங்களுக்கு வேல்யூ வந்து அசைன் ஆகி அதுலேருந்து உங்களுக்கு வேல்யூ வந்து ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இனிஷியல் கிரியேஷன் ஃபேஸில் ஜஸ்ட் அலோகேட் த மெமரி. ஸோ வேரியபிள்ஸ் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் அவுட்டர் ஃபங்க்ஷனையும் இதில் வந்து ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ அவுட்டர் ஃபங்க்ஷன் இதில் வந்து ஸ்டோர் ஆயிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கெஸ் பண்ணீங்கன்னா அடுத்து இன்னர் ஃபங்க்ஷன் வந்து இதில் ஆட் ஆகும். அதுதான் இல்லை. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் என்ன பார்த்தீங்கன்னா இன்னர் ஃபங்க்ஷன் வந்து இங்கே வராது. ஏன் வராதுன்னா அது வந்து அவுட்டர் ஃபங்க்ஷனுக்கு உள்ள இருக்கு, அதாவது நெஸ்டட் ஃபங்க்ஷனாக இருக்கு.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்னர் ஃபங்க்ஷன் தான் உங்களுக்கு. ஸோ இங்கே குளோபல் லெவலில் இருக்கிறது மட்டும்தான் இங்கே உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? ஸோ குளோபல் எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட் வந்து ஒரு தடவை தான் கிரியேட் ஆகும். ஃபுல் இந்த ப்ரோக்ராமுக்கு இது ஒன்று தான் நம்மளுக்கு பேஸாக இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் குளோபலாக இருக்கிற வேரியபிள் வந்து நம்மளுக்கு கிரியேஷன் ஃபேஸ் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸிகியூஷன் ஃபேஸ்க்கு கிரியேட் ஆகும். இப்போ எக்ஸிகியூஷன் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, வேல்யூ வந்து 10. முதல்ல வந்து 10 உங்களுக்கு வந்து அசைன் ஆகிக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களை அவுட்டர் ஃபங்க்ஷனுடைய வேரியபிள் வந்து இங்கே கால் ஆகும். ஃபங்க்ஷன் வந்து கால் ஆன உடனே இங்கே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட் கிரியேட் ஆகும். ஸோ அது என்ன எக்ஸிகியூஷன் கான்டெக்ட்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன் எக்ஸிகியூஷன் கான்டெக்ட் நம்ம சொல்லுவோம். ஸோ சேம் இதே மெத்தட் தான் அண்ட் நேம் மட்டும் ஃபங்க்ஷன் எக்ஸிகியூஷன் கான்டெக்ட். இது ஒரு டெம்பரரி கான்டெக்ட். ஸோ இதுலேயும் 2 ஃபேஸ் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா கிரியேஷன் ஃபேஸ் அண்ட் எக்ஸிகியூஷன் ஃபேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிரியேஷன் ஃபேஸில் அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கான உங்களுக்கான வேரியபிள்ஸ் எல்லாமே இங்கே வந்து டிக்ளேர் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா பி ஃபர்ஸ்ட் வந்து அன்டிஃபைன்ட் ஆகும் அண்ட் இன்னர் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் ஃபங்க்ஷன் வந்து இங்கே ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டோர் ஆக போகுது. இந்த கான்செப்ட்டுக்கு செப்பரேட் மெமரி வந்து அலோகேட் ஆகும் இதுக்கும். ஸோ நெக்ஸ்ட் லைன் இப்போ எக்ஸிகியூஷன் ஃபேஸ்க்கு வரப்போகுது. எக்ஸிகியூஷன் ஃபேஸில் உங்களுக்கு என்ன இருக்குது, இப்போ பியோட வேல்யூ வந்து 20 உங்களுக்கு அசைன் ஆயிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் இதுக்குள்ள இருக்கிற இன்னர் ஃபங்க்ஷனை வந்து இன்வோக் பண்ணும் இந்த இடத்துல. ஸோ இன்வோக் பண்ண உடனே சேம் இதே மாதிரி ஒரு எக்ஸிகியூஷன் கான்டெக்ட். இது வந்து ஃபங்க்ஷன் எக்ஸிகியூஷன் கான்டெக்ட் தான். இது வந்து இன்னர் ஃபங்க்ஷனுக்கான ஒரு எக்ஸிகியூஷன் கான்டெக்ட் வந்து கிரியேட் ஆக போகுது. சேம் அதே மாதிரி கிரியேஷன் ஃபேஸ் அண்ட் எக்ஸிகியூஷன் ஃபேஸ் எல்லாமே இங்கே நடக்கும். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்து சின்ற வேல்யூ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட் ஆகும். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்னொரு லைன்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா console.log வந்து இன்னர் சைடில் இருக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷனோட எண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பிரிண்ட் ஆக போகிறது இன்சைட் இன்னர் console.log. அதுக்கு வந்து எந்த விதமான இன்வோக் மெமரியும் இங்கே அலோகேட் ஆகாது. டேரெக்டாக உங்களுக்கு வந்து ரைட் பண்ணிடும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன ரன் ஆகுனா இன்சைட் இன்னர்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இன்னர் ஃபங்க்ஷன் இப்போ எக்ஸிகியூஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னர் ஃபங்க்ஷனோட இது வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆயிரும். இப்போ இன்னர் ஃபங்க்ஷனோட முடிஞ்சிருச்சா, இப்போ அதோடைய கம்ப்ளீட் எக்ஸிகியூஷன் கான்டெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்போ நம்மளுக்கு ரிமூவ் ஆயிரும். இப்போ வந்து என்ன ஆகும்னா, இப்போ இன்னர் ஃபங்க்ஷன் முடிச்சாச்சு. இப்போ அவுட்டர் ஃபங்க்ஷனோடைய எக்ஸிகியூஷன் கான்டெக்ட் இருக்குல்ல, இந்த அவுட்டர் ஃபங்க்ஷனோட எக்ஸிகியூஷன் கான்டெக்ட் என்ன ஆகும்னா இன்சைட் அவுட்டர், அதாவது அடுத்ததுக்கான console.log வந்து இப்போ உங்களுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துக்குரிய console.log உங்களுக்கு இங்கே பிரிண்ட் ஆக போகுது. இதுதான் செகண்ட் கன்சோல் உங்களுக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ அவுட்டர் ஃபங்க்ஷனுடைய வேலையும் முடிஞ்சிருச்சு. ஸோ அதோட எக்ஸிகியூஷன் கான்டெக்ட் நம்மளுக்கு இங்கே ரிமூவ் ஆயிருச்சு. இப்போ கம் பேக் டு தி குளோபல் எக்ஸிகியூஷன் கான்டெக்ட். இப்போ குளோபல் எக்ஸிகியூஷன் கான்டெக்ட்ல கடைசியாக என்ன இருக்கு, நம்ம கடைசியாக இருக்கிற கன்சோல் மட்டும்தான் இருக்கு. ஸோ லாஸ்ட் கன்சோல்ல இருக்கிற ப்ரோக்ராம் எண்டுன்ற கன்சோல் வந்து உங்களுக்கு ஃபைனலி வந்து ரன் ஆயிரும். உங்களுக்கு இதை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸிகியூஷன் கான்டெக்ட் எப்படி உங்களுக்கு ரன் ஆகுறதுக்கான ஒரு கம்ப்ளீட் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதுக்கான ஒரே ஒரு சின்ன சம்மரி மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ குளோபல் கான்டெக்ட்ல ஒன்லி ஒன் தான் நம்மளுக்கு கிரியேட் ஆகும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு செப்பரேட்டாக எக்ஸிகியூஷன் கான்டெக்ட் கிரியேட் ஆகும். ஆனால் அது டெம்பரரி தான். ஃபங்க்ஷன் க்ளோஸ் ஆன உடனே எக்ஸிகியூஷன் கான்டெக்ட் வந்து ரிமூவ் ஆயிரும். ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஃபுல்லாக ஒரு கம்ப்ளீட் நம்ம ரேப்அப் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு கொஸ்டின் கேட்டோம்ல, ஒய் கோட் ஆல்வேஸ் ரன் A, B and C ஆர்டரில் தான் ரன் ஆகுது. ஸோ இப்போ அதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் யாராவது கேட்டாங்கன்னா ஜஸ்ட் 3 சிம்பிள் பாயிண்ட்ஸ் தான். ஸோ ரிமூவ் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, ஜாவாஸ்கிரிப்ட் இஸ் அ சிங்கிள் த்ரெட்டட். ஒரு டைமில் ஒரு டாஸ்க் தான் எக்ஸிக்யூட் ஆகும். நம்பர் 2, அதனால தான் சின்க்ரோனஸ் எக்ஸிக்யூஷன். ஸோ கோட் ஆல்வேஸ் லைன் பை லைன் ஆர்டரில் தான் ரன் ஆகும். எந்த வித ஸ்கிப்பிங்கும் இதில் கிடையாது. அண்ட் நம்பர் 3, இந்த ஃபுல் ப்ராசஸ் நடக்கிற இடம் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷன் கான்டெக்ட் உள்ளதான். ஸோ அதுதான் ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின்குள்ள இருக்கிறது. அதுதான் நம்ம வந்து ஒர்க் ஸ்பேஸ் இல்லைனா அண்ட் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்னு சொல்லுவோம். இந்த 3 கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சதுன்னா ஜாவாஸ்கிரிப்டோட எக்ஸிக்யூஷன் ஃப்ளோ ரொம்ப கிளியராக உங்களுக்கு புரியும். ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்டோட நெக்ஸ்ட் லெவல் கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்கணும்னா இதுதான் ரொம்ப முக்கியமான ஃபவுண்டேஷன். ஸோ எக்ஸிக்யூஷன் கான்டெக்ட் அண்ட் எக்ஸிக்யூஷன் ஃப்ளோ அண்ட் சிங்கிள் த்ரெட்டட், இந்த 3மே உங்களுக்கு கிளியர்னா ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு ஒரு ஃபுல் கிளாரிட்டி இப்போ கண்டிப்பாக வந்திருக்கும். பட் இங்கே உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் வரும். கோடு வந்து 1 by 1 எக்ஸிக்யூட் பண்ணதுன்னா சரி, ஆனால் ஒரு டாஸ்க் ரொம்ப டைம் எடுத்துச்சுன்னா என்ன ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் சர்வர்லேருந்து ஒரு டேட்டா வந்து ஃபெச் பண்ணும்போது கொஞ்சம் வந்து டிலே ஆகும். ஸோ அந்த டிலே டைம் அப்போ வந்து என்ன நடக்கும்? ஃபுல் ப்ரோக்ராம் வந்து வெயிட் பண்ணுமா இல்லை ஃப்ரீஸ் ஆகிடுமா? ஏன்னா இதுக்கு ஆன்சர் தான் நம்மளோட நெக்ஸ்ட் லெவல் கான்செப்ட். ஸோ இந்த டவுட்டுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டோன்ட் மிஸ் இட் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.